ஹாய் ஹலோ வணக்கம். 2 வீக்ஸ் ஹாலிடே முடிஞ்சு இன்றைக்கி திருப்பி ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ நான் மகளை கொண்டே ஸ்கூல் விட போயிருந்தேன். நான் வீட்டை இன்றைக்கு உங்களை 2 பேருக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். எங்களோட சின்ன கிளிகள் பேருக்கு சொந்தமானவ இந்த 2 கிளிகள். இவ குஞ்சிலேருந்து எங்கள்கிட்ட இருக்கணும். இவர் வந்து ரோலெக்ஸ், இவர் வந்து சின்னா. ரோலெக்ஸ் பேர் சொல்லுதில்ல, ரோலெக்ஸை. அவர் வந்து கொஞ்சம் குறும்புக்காரன், ரவுடி, கோவக்காரன் அப்படி சொல்லிகிட்டே போகலாம். சின்னா க்யூட், அவர் எல்லோருடையும் சேருவார், க்யூட். அதுக்கு பிறகு அவைக்கு ஒரு ஹலோ சொல்லிவிட்டு நான் எனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு டீ போட்டுட்டு டுடே இறால் செய்ய இருக்கிறேன். இறால் வந்து இது டைகர் இறால். எனக்கு இறால் எவ்வளவுத்துக்கு சாப்பிட பிடிக்குமோ அவ்வளவுத்துக்கு தோல் உரிக்க பிடிக்காது. ஆனால் தோல் உரித்து சமைக்கிற இறால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதால் கூட தோலோடு தான் வேண்டுறது. ஸோ நான் தோலை உரித்து அதில் குடல் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி இறாலை ரெடி பண்ண வெளிக்கிட்டாச்சு. ஏன்னா அந்த குடல் க்ளீன் பண்ணாட்டி இப்போ இந்த அதுக்குள்ளே அது வந்து சாப்பிடக்குள்ள மண் கடிப்படும் அண்ட் அது டேஸ்ட் இருக்காது. ஸோ அதால் நான் வந்து இறாலை க்ளீன் பண்ண வெளிக்கிட்டுட்டேன். அது எனக்கு உண்மையாகவே பிடிக்காத ஒரு வேலை. பட் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுமேட்டா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அதால் எல்லாம் வடிவாக எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. வடிவாக எல்லாம் தண்ணி போட்டு கழுவி பார்த்தா அது இறால் பேக்கெட்டில் இருக்க கணக்கவாது இருக்கும். ஆனால் எல்லாம் தோலெல்லாம் முறிச்சு இதுக்குள்ளே போட்டோன்னே பார்த்தா கொஞ்சமாக இருந்தது. அதால் நாங்கள் இன்றைக்கி இறாலுக்கு முருக்கங்காய் போட்டு வைக்கிறதுக்கு ஜோதிச்சிருந்தேன் நான். ஸோ அதுக்கு என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான முருக்கங்காய் இல்லைன்றபடியாக டீஃப்ரிட்ஜ் முருக்கங்காயை நேற்று எடுத்து வெளியில் வச்சுட்டேன். புளியை போட்டு ஊற போட்டாச்சு. அண்ட் இறால்ண்டா நான் கூடுதலாக இறால் கொஞ்சம் போட்டு சொதி வைக்கிறேன். நான் இறாலையும் போட்டு அதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி பழம், கொஞ்சம் வெந்தயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு உள்ளி வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு குத்தி அதுக்குள்ளே போட்டு நான் கொதிக்க வைக்கிறேன். நான் பச்சை மிளகாய் போட மறந்துட்டேன். பச்சை மிளகாயும் போட்டாச்சு. சொதி வச்சு கொண்டிருக்க ஸ்கூலுக்கு போன என் மகன் வந்துட்டார். இன்றைக்கு அவருக்கு வேலைக்கு ஸ்கூல் முடிஞ்சுது 12 மணிக்கு. அவர் ஹை ஸ்கூல் போகிறப்படியே அவருக்கு வேறு டைம் டேபிள் இருக்கும். சொதியும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கொதிக்க நான் என்ன செய்யணும்னா அந்த தக்காளி பழம், வெங்காயம், அந்த இறால் அதெல்லாத்தையும் கொஞ்சம் இப்படி மசிச்சு விட்டால் அந்த இறாலோட டேஸ்ட் வந்து அந்த சொதிக்குள்ளே நல்லா இறங்கும். அதுக்கு பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு, நான் மஞ்சள் போட மறந்துட்டேன். ஸோ அதால் நான் நார்மலாக மஞ்சள் போட்டு அவிய விடுறேன். நான் மஞ்சளையும் போட்டு இப்போ இந்த கொதிச்சபடியை நல்லா தேங்காய் பாலையும் விட்டு சொதி ரெடி ஆயாச்சு. அதுக்கு பிறகு நான் இறால் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அது ஏற்கனவே நான் வதக்கிட்டேன். எல்லாம் முருங்கைக்காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு இப்போ இந்த இறாலையும் போட்டு மூடி அவர் வந்து கொஞ்சம் அந்த தண்ணியிலே அவியறதுக்கு விட்டுட்டு இங்கால மாசி எனக்கு பிடிச்ச அடுத்த ஒரு மாசி போட்டு பீன்ஸ் பொரியல் வைக்கலாம். பீன்ஸ் பொரியல் என்ற பீன்ஸ் பால்கறி வைக்கலாம் வந்து இங்கால தயாராகியாச்சு. அது வந்து நான் பிரிம்பா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இறால் குழம்பு ரெடி, நான் சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.